பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்றைய தினம் பலரும் உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது நீங்கள் எதிர்பார்ப்பவற்றை பின்னூட்டங்களிலே வழங்கியிருந்தீர்கள். மகிழ்ச்சி. இன்னும் ஒரு விடயத்தை பலரிடம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு பலமானவன் அல்லது பலம் படைத்தவன் அல்லது தனவந்தன் விடுகின்ற பிழைகள் அல்லது அவன் பிழைகள் விடுவதற்கு எத்தனிக்கின்ற போது அதனை சுட்டிக்காட்டக்கூடாது அல்லது அவன் செய்வது அனைத்தும் நியாயம் என்கின்ற அடிப்படையில் ஒரு சிலர் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். அவற்றையும் வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனாலும் கூட நடப்பவற்றையும் பிழைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு பொதுவாக ஒரு பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகவியலாளராக எமது கடமையாக இருக்கின்றது. அந்த கடமைகளை நாங்கள் செய்கிறோம். பிழைகள் யாரு விட்டாலும் அதனை நியாயப்பாட்டோடு எடுத்து கூறுவதற்கும் அதனை அந்த பிழைகளை சுட்டிக்காட்டுவதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. அந்த வகையில் உங்கள் மீதான நம்பிக்கையில் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளும் அமெரிக்காவின் தொடர்ச்சியான மேலெழுந்த வாரியாக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் பேச்சுக்கள் இஸ்லாமாபாத்தில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த போது ஹர்முஸ் நீரிணையின் வான்பரப்பில் MQ-4C என்கின்ற உளவு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது அல்லது காணாமலாக்கப்பட்டது. அதன் பெறுமதி அமெரிக்க டாலர்களில் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் என்று ஒரு உத்தேச கணக்கு வெளியாகி இருந்தது. அந்த ட்ரோன் வெளியான பின்னர் அதன் ஒரு சில நாட்களின் பின்னர் தான் அமெரிக்க ஊடகங்களே அது தொடர்பில் உரையாட ஆரம்பித்தன அல்லது செய்திகளை வெளியிட்டன. ஏன் இவற்றை கூறுகிறோம் என்றால், இந்த போர் என்பது இன்று 1 மாதங்களை கடந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அழிவுகள் என்பது ஈரானை பொறுத்தவரையில் இடம்பெற்றிருக்கின்றது, மாற்றமில்லை. அழிவுகளின் நிதானமாக தொடர்ச்சியாக நாங்கள் கூறுகின்ற விடயம், ஈரான் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக கூறுகின்ற விவகாரம் ஒன்றை இப்போது கிட்டத்தட்ட அமெரிக்காவின் உளவுத்துறையை மேற்கோள் காட்டி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வாளர்களையும் மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் ஒரு சில செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அழிவுகளை கடந்து ஈரானின் உள்ளக கட்டுமானங்கள் என்பது இரகசிய அறைகள் சிறு பாதிப்பு கூட ஏற்படவில்லை என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு இரகசிய அறிக்கையை வழங்கி இருப்பதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விவகாரங்களுக்கு பொறுப்பான செய்தியாளர்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த செய்தியானது ஈரானினுடைய போர் இடும் திறன் அல்லது தாக்கும் திறனை ஒரு சிறிதளவிலும் பாதிக்கவில்லை. அதனால் தான் அமெரிக்காவினுடைய தொடர் மிரட்டல்களை எல்லாம் ஈரான் ஒரு பொருட்டாக மதிக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை முறிவாக இருக்கலாம் அல்லது ஹர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பலின் வரவாக இருக்கலாம். எதனையும் ஈரான் பொருட்படுத்தவில்லை என்பதன் பின்னணி இதுவாகத்தான் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவருடைய கணக்கு அல்லது அவருடைய அனுமானம் எங்கு பிழைக்கிறது என்றால், வெனிசுலா ஜனாதிபதியை கடத்தியது அல்லது அவரை தூக்கியது போன்று ஈரான் பரப்பையும் நாங்கள் கையாளலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைத்ததுதான் இங்கு தவறாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது அதில் தான் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பேர் அதிர்ச்சியும் காத்திருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈரானினுடைய ஒரு முக்கியமான பகுதியை அமெரிக்காவினுடைய விமானப்படையினர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் சுமார் 36 மணி நேரங்களாக என்கின்ற செய்தியை நாம் இதே கழுகு பார்வையூடாக உங்களுக்கு பகிர்ந்திருந்தோம். அது மட்டுமல்லாது அது பெரும் விபரீதத்தில் முடிந்திருந்ததையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். 2 விமானியை அமெரிக்கா இழந்திருந்தது, ஒருவரை உடனடியாக மீட்டிருந்தது, பின்னர் ஒருவரை மீட்பதற்காகத்தான் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதுதான் ஒரு சாதாரண செய்தியாக எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதன் பின்னர் ஒரு விபரீதமான செயற்பாடும் அங்கு இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். சிலர் அந்த விடயத்தை மறந்திருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த 36 மணி நேர நடவடிக்கை என்பது இஸ்பகான் மாநிலத்தில் தான் இடம்பெற்றது. அது ஈரானினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் அன்று இடம்பெற்ற உடனேயே இது தொடர்பில் நாம் எமது தரப்பில் ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருந்தோம். அமெரிக்காவினுடைய ஏதோ ஒரு இரகசிய நடவடிக்கை முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதனை ஈரானினுடைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இப்போது வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இஸ்பகான் மாநிலத்துக்கு 36 மணி நேர நடவடிக்கையை அவர்கள் விமானப்படையை மீட்பதற்காக வரவில்லை. அந்த 2 விமானப்படையினரும் அந்த இஸ்பகான் பகுதியை நோட்டமிட்டது என்பது அல்லது அந்த பகுதியை அதிக அளவில் உளவு பார்த்தது என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை இலக்கு வைத்துத்தான் அது இடம்பெற்றது. அந்த விமானியை மீட்கின்ற போர்வையில் அவர்கள் நடத்தியது ஒரு நாடகம். அது யுரேனியத்தை மீட்பது அல்லது அழிப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி. அமெரிக்கா ஈரானிடமிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை
திருட முயன்றது. அமெரிக்கா ஒரு விமானியை காப்பாற்ற இஸ்பகானுக்கு நுழையவில்லை, யுரேனியத்தை திருடவே நுழைந்தனர். அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பினர். உலகில் மாபெரும் இராணுவம் ஒரு திருடனாகவே ஈரானுக்குள் நுழைந்தது. ஒரு தோல்வியான மனநிலையோடு வெளியேறியது. ட்ரம்ப் ஒருபோதும் சொல்லாத ரகசியம் இது. இஸ்பகானில் உள்ள அமெரிக்கா தோல்வியடைந்தது. ஈரானுக்கு அது தெரியும். உலகம் அதை அறிய தொடங்கியுள்ளது. இஸ்பகான் விவகாரத்திலே உலகம் அறிய தொடங்கியுள்ளது. இது ட்ரம்புக்கு நிதானமாக தெரியும். அன்று அவர்கள் அந்த யுரேனியத்தை எடுத்து சென்றிருப்பார்களாக இருந்தால் அன்றே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது அவர் யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார். அவர் ஒரு வெற்றி முகத்தோடு இந்த யுத்தத்தை நிறைவடைய வைக்க வேண்டும் என்பது அவரிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்லாது அவருடைய துணை ஜனாதிபதியும் அவருக்கும் சற்றும் சளைத்தவர் இல்லை என்பது போன்று அவருடைய நிலைப்பாடும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இரண்டு மனநோயாளிகளினுடைய நிலைப்பாடு. இந்த யுத்தம் நிறைவடைய வேண்டும் என்றால் அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது என்பதை முடிய வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கின்றது. அது நிறைவேறுமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சந்தேகமாக இருக்கின்றது. இப்போது யுரேனியத்தை ஒப்படைத்தால் இந்த யுத்தத்தை நிறைவடைய செய்யலாம் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு. அல்லது அணு ஆயுதத்தை இவர்கள் உற்பத்தி செய்யக்கூடாது, அதற்கு யுரேனியம் இவர்களிடம் கையிருப்பாக இருக்கக்கூடிய யுரேனியத்தை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பது இவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த காலப்பகுதியில் இரண்டு நாடுகள் வெளிப்படையாகவே இப்போது களத்தில் இறங்கிவிட்டார்கள். சீனாவும் ரஷ்யாவும் ஈரான் நிலைப்பாட்டோடு அதற்குள் களத்திற்குள் இறங்கிவிட்டார்கள். ஈரானின் யுரேனியத்தை எங்களிடம் கொடுங்கள், அமெரிக்காவுக்கு அடுத்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கக்கூடியது ரஷ்யா. ஈரானை பொறுத்தவரையில் அந்த யுரேனியத்தை ரஷ்யாவிடம் கொடுப்பது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் ரஷ்யாவிடம் ஒப்படைத்து விட்டோம் என்றாலே அந்த விவகாரம் முழுமையடைந்து விடும். ரஷ்யாவின் 4 மிக பிரதானமான உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அதிரடி உத்தரவாதங்களை பார்த்தால் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதன் பின்னர் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எரிபொருளாக மாற்றுவதற்கோ அல்லது பாதுகாத்து சேமித்து வைப்பதற்கோ தாங்கள் உதவ தயார் என்று அறிவித்துள்ளனர். முக்கியமாக அமைதியான முறையில் அணுசக்தியை பயன்படுத்தும் ஈரானின் உரிமை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அது நடக்கும் என அவர்கள் உறுதியளித்துள்ளனர். அதற்கு இடைஞ்சலாக 460 கிலோ யுரேனியம் இருப்பதாக கூறப்படுகிறது. நிலத்தடியில் ரகசியமாக புதைத்து வைக்கப்பட்டுள்ள 460 கிலோ எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனையாகும். யுரேனியம் தயாரிப்பை தற்காலிகமாக நிறுத்துவதை ஏற்க மறுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். வரலாற்று திருப்பமாக இவை பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒபாமா காலத்தில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் போதும் ரஷ்யா இதேபோல் யுரேனியத்தை பெற்றுக்கொண்ட உதவியது குறிப்பிடத்தக்கது. அமைதி பேச்சுவார்த்தையில் யுரேனியம் குறித்து ஈரான் எடுக்கும் எந்த முடிவையும் தாங்கள் முழுமையாக ஆதரிப்பதாக ரஷ்யா தற்போது அறிவித்துள்ளது. சீனாவுக்கு இந்த விடயம் என்பது சீனாவும் ரஷ்யாவும் ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் இது ஒபாமா காலத்தில் இடம்பெற்றது. இப்போது அந்த விடயம் தான் டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலே வெளியிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் கூறியது போன்று எங்களுடைய சொல்லுக்கு ஏற்றால் போல் இவர்கள் யுரேனியத்தை ஒப்படைத்து விட்டார்கள், எனவே இந்த சமாதான பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்கின்ற அறிவிப்பு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில். ஆனால் அணுசக்தி ஒப்பந்தம் அல்லது அணு ஆயுதம் தொடர்பான ஒரு தகவலும் இருக்கின்றது. உலகில் இதுவரை 9 நாடுகள் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை கையிருப்பாக வைத்துள்ளன. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிடம் அதிக அளவில் உள்ளது. அடுத்தபடியாகத்தான் ஏனைய நாடுகளிடம் உள்ளது. ஒரு அணு ஆயுத தாக்குதல் இடம்பெறுமாக இருந்தால் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் பாதிக்கப்படுவதற்கும் தொடர் அழிவுக்கும் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறதும் ஒரு மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை நேற்றைய தினம் தடையை மீறி சீன கப்பல் ஒன்று ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றது. அமெரிக்க கப்பலை தாண்டி அந்த கப்பல் ஹார்முஸ் நிலையை கடந்து செல்ல விட அனுமதிக்கப்பட்டது. இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அமெரிக்க மத்திய கமாண்ட், அதாவது சென்ட்ரல் கமாண்டினுடைய தகவல் படி முதல் 24 மணி நேரங்களில் ஒரு கப்பல் கூட எங்களை தாண்டி செல்லவில்லை என்று கூறியுள்ளது. தடையை மீற முற்பட்ட 6 கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் ஈரான் துறைமுகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீன கப்பல் ஹார்முஸ் நீரிணையை கடக்கவில்லை என்று கூறப்படுகிறது அமெரிக்க தரப்பில். ஆனால் அவர்கள் கடந்து ஓமான் கடற்பரப்புக்குள் சென்று விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இப்போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தான் யுத்தம் ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ஹார்முஸ் நீரிணை என்பது அமெரிக்கா ஈரான் இடையேயான நீரிணை அல்ல, அது உலக கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தினுடைய மிக பிரதானமான சர்வதேச வழித்தடமாக இருக்கின்றது. உலகளாவிய எரிசக்தியில் மிக பெரும் இறக்குமதியாளராக சீனா இருப்பதால் ஹார்முஸ் நீரிணையை முடக்கப்பட்டால் சீனாவின் உள்நாட்டு தேவை மற்றும்
பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் என்பது சீனாவால் உணரப்பட்டிருக்கின்றது. அது மெல்லவாக வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சீனா மீது அமெரிக்கா திணிக்கும் மறைமுகமாக அல்ல, நேரடியான ஒரு பொருளாதார போர் என்று சீனாவினுடைய மூத்த ராஜதந்திரிகளும் வெளிவிவகார அமைச்சரும் வெளிப்படையாக கூறியிருக்கிறார்கள். இதனால் சீனா எகிரி பாய்ந்திருக்கின்றது. இப்போது ஈரானிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கின்றது. எல்லாரையும் விட இந்த யுரேனிய விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது அமெரிக்காவின் பிடிவாதத்தை அளிக்க வேண்டுமாக இருந்தால் யுரேனியத்தை முற்றுப்பெற வைக்க வேண்டும். உடனடியாக சீனாவின் தலையீடு ரஷ்யாவின் உறவு என்பதனால் அந்த யுரேனிய விவகாரம் ரஷ்யாவால் கையாளப்பட்டு ஹார்முஸ் நீரிணை சாதாரணமான பயணத்துக்கு அனுமதிக்கப்படும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவலாக இருக்கின்றது. இந்த ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்கா முற்றுகையிட்டது என்பது இந்த சீனாவை இறுக்கமடைய செய்வது அல்லது சீனாவை ஒரு கடுமையான நிலைப்பாட்டுக்குள் தள்ளுவதற்கு என்பது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் தான் வெற்றி பெற்றேன் என்பதை அறிவிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உத்திகளை கையாள வேண்டிய ஒரு கடப்பாடு அமெரிக்காவுக்கு இருப்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. இந்த செய்திகள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்ற போது போர் முடிவுக்கு வரப்போகிறது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக கூறியிருக்கிறது. ஏப்ரல் 15ஆம் தேதி ஃபாக்ஸ் நியூஸுக்கு வழங்கிய ஒரு செவ்வியிலே தான் இந்த தகவல் பரிமாறப்படுகிறது. 3 வாரங்களில் போரை முடிப்பேன் என்று வாக்குறுதியை காப்பாற்றுகிறாரா ட்ரம்ப்? உலக நாடுகளின் இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தப் போகிறாரா ட்ரம்ப் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கிறது. காரணம், இப்போது டொனால்ட் ட்ரம்பின் இந்த புதிய பேட்டியின் அடிப்படையில் 3 முக்கிய தகவல்கள் பரிமாறப்பட்டிருந்தன. போர் நிறுத்தத்தை எட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. ஃபாக்ஸ் நியூஸின் நெறியாளர் மரியா அவர்களுக்குடனான பேட்டியிலே போர் நிறுத்தம் முடிந்து விட்டது என்ற கேள்விக்கு ஆம், அது முடியும் தருவாயில் உள்ளது, மிக மிக நெருங்கி வந்துவிட்டேன் என்றே நான் கருதுகிறேன். காரணம், டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் இப்போது அமெரிக்காவுடன் எப்படியாவது புதிய ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்பது துடிப்பாக இருப்பதாகவும் அதனாலே இந்த போர் நிறுத்தம் இப்போது முடிவுக்கு வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாது ஏப்ரல் 1ஆம் தேதி அமெரிக்க மக்களிடம் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 3 வாரங்களுக்குள் முழுமையாக முடிவுக்கு வரும் என்று கணித்திருந்தார். செவ்வாய்க்கிழமை இரவு வெளியான இந்த பேட்டியின் சிறு அறிவிப்பின்படி அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற உறுதியளித்துள்ளார். அந்த அடிப்படையில் தான் அந்த யுரேனிய கைமாற்றல் 460 கிலோ பெறுமதியான யுரேனியம் கைமாறல் என்பது டொனால்ட் ட்ரம்ப் காலம் முன்னர் இருந்த காலம் ஒபாமாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதுபோன்று இப்போது ரஷ்யா அந்த விடயத்துக்குள் தலையீடு செய்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணை பகுதியை இவர்கள் முற்றுகையிட்டோம், எங்களிடம் அடிபணிந்தது ஈரான் என்கின்ற தகவலை டொனால்ட் ட்ரம்ப் கூறி இந்த விடயம் முடிவுக்கு வர போகிறதாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. முடிவுக்கு வந்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. யார் வென்றார்கள் யார் தோற்றார்கள் என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்த உலகமும் முடங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு வருவது என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இஸ்பகான் பகுதியில் டொனால்ட் ட்ரம்புக்கு இடம்பெற்ற ஒரு பெரும் இடி என்பது தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்பகான் முயற்சி படுதோல்வி அடைந்தது. அதன் பின்னர் பார்த்தால் ஈரானினுடைய மூத்த தலைவர்கள் இராணுவ தளபதிகளை படுகொலை செய்தும் ஈரான் கம்பீரமாக போர் செய்தது, அது ஒரு பெரும் படுதோல்வி. இஸ்லாமாபாத் சென்று மிரட்டச் சென்ற போது அதுவும் படுதோல்வி. ஹர்முஸ் நீரிணையில் கப்பல்களை நிறுத்திய போது அதுவும் படுதோல்வி. ஈரான் மீது டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அத்தனை முயற்சியும் படுதோல்வி அடைந்த பின்னர் இப்போது ஒரு கௌரவமான வெற்றியை கொடுப்பதற்கு அதிலும் ஒரு சாதகமான சூழ்நிலை என்றால் ஈரான் இந்த சூழ்நிலை இருக்கின்ற போது இதனை மிகவும் அமெரிக்கா இந்த இடத்தில் இருந்தாவது அகன்று சென்று விடட்டும் என்கின்ற சூழ்நிலையில் தான் ரஷ்யாவும் சீனாவும் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றது. எனவே இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த முயற்சி முழுமையடைந்து உலகத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்றுதான் எங்கு கூற வேண்டி இருக்கின்றது. இந்த தகவலோடு கழுகு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.